ஹாய் அன்பு உள்ளங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் குடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்க வீடியோ புதுசா பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் அன்பு உள்ளங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் குடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்க வீடியோ புதுசா பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் அன்பு உள்ளங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் ஆம்லேட் பண்ண போகிறோம். என்னடா ரொம்ப அதிசயமாக பிரெட் ஆம்லேட் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 48 டேஸ் நான்வெஜ் சாப்பிடாம அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ் பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிட போகிறோம். பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே எங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 30 எக் கொடுத்துருவாங்களே, வீக்குக்கு வந்து 30 கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் டெய்லியும் வந்து முட்டை அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டை ரொம்ப பிடிக்கும். நாங்களும் முட்டை சாப்பிடுவோம். ஆனால் அந்த டெய்லியும் அந்த முட்டை சாப்பிட்றதுனால என்னமோ அந்த முட்டை ஒரு மாதிரி சலிச்சு போன மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் அந்த 48 டேஸ் சாப்பிடாமல் இருந்து அதுக்கப்புறம் அந்த முட்டை சாப்பிட்றப்போ சாப்பிடணும் போலயே தோணுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் 3 முட்டை தான் போடுறேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தானே. இந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர் இருக்குல்ல அதோட ப்ரெட்டு. ஸோ அங்கே ப்ரௌன் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே ப்ரௌன் ப்ரெட் தனியாக கிடைக்கல. ஆனால் இதுலேயும் வந்து கோதுமை மிக்ஸ் பண்ணிக்க தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரெட் வாங்கினேன். 3 முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அது கூடவே கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண மாட்டோம், நீளமாக கட் பண்ணணும். ஓரளவு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஆம்லேட் சாப்பிட்றப்போ. அதனால் முட்டையை நல்லா ஒரு சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் போடணும், கொஞ்சம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டிங்கன்னா அந்த எக்கோட அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு சாப்பிட்டதுக்கப்புறமும் சாப்பிட்றப்பமும் ஒரு மாதிரி நமக்கு அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக எல்லாத்துலேயுமே நான் வந்து மஞ்சள்தூள் வந்து நிறையாவே போடுவேன். மஞ்சள்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ அந்த சில்லி பவுடர் அதெல்லாம் ஒரு நல்லா மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆனியன், அப்புறம் வந்து சில்லி, கறி லீவ்ஸ் வந்து இல்லை. இந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸு அந்த திங்ஸ் எல்லாம் இன்னும் வராதனால நான் கறி லீவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு. அதனால் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணல. ஆனியனும் அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி 2 மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆனியன் நிறையா போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய், அதாவது ப்ரெட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணுறப்போ நெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போயுமே எங்கள் அம்மா வந்து நெய் வாங்கி வச்சு கொடுத்து விடுவாங்க. அதாவது ரெகுலராக ஒரு பாட்டிகிட்ட வாங்கணும். அவங்க வந்து வீட்டிலே நெய் வந்து பண்ணி கொடுத்து விடுவாங்க. அந்த பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நெய் இப்போ கொண்டு வர்றதில்லை. இல்லாட்டி அம்மா அங்கேருந்து எனக்கு நெய்லாம் கொடுத்து விடுவாங்க. எல்லா வீட்லேயும் நடக்கிறதான். பொண்ணுங்க வீட்டுக்கு வந்தாலே எல்லாமே இங்கே கிடைக்கும். பட் இருந்தாலும் அங்கேருந்து நம்ம சில திங்ஸு இந்த மாதிரி நெய் கொடுத்து விடுவாங்க. அப்புறம் மசாலா, சீயக்காய், ஊறுகாய் கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி சில திங்ஸ் அம்மா வீட்டிலேருந்து நம்ம அவங்க கையால் பண்ணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றப்போ அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல. அது என்ன தான் இங்கே கிடைச்சாலும் அம்மா அவங்க கையால் பண்ணி தர்றது ஒரு ஸ்பெஷல் தான். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்களுக்காக என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி விடுவாங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நெய் ஊற்றி ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கல் சட்டி வந்து நான் எங்கள் ஊரில் மார்க்கெட்டில் வாங்கினேன், 250. இது வந்து கல் சட்டி. இது வந்துட்டு நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரேடியாக வந்து இருக்கிற திங்ஸ்லாம் தூக்கி போட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ முடியுமோ அந்தளவு சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா எதெல்லாம் நமக்கு வந்து கெடுதின்னு தோணுதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் நான் இந்த வீட்டுக்கு வரப்போ எல்லாமே வந்து நியூவாக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் நல்ல திங்ஸாக வாங்கிடுறோன்னு பிளான் பண்ணி அந்த கல் சட்டி வாங்கியிருந்தேன். தோசை தவா இதில் நிறையா டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிறதா நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரலாம். நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனால் அந்த கடையை உங்களுக்கு காட்டுறேன். நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, சூப்பர் சூப்பராக அழகழகாக. நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகிறப்ப அதை காட்டுறேன்.
ஃபஸ்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் இது மாதிரி சின்னதாக உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்தளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து குட்டி குட்டி ப்ரெட்டாக, ஸோ வந்து ஆம்லேட் சின்னதாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த 2 ப்ரெட்டுக்குள்ளேயும் டோஸ்ட் பண்ணி நடுவில் ஆம்லேட் வச்சு நம்ம டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி சில்லி ரெண்டில் ஏதாவது ஒரு கெச்சப் வச்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் டொமேட்டோ கெச்சப் வாங்கிட்டு வரல. இந்த டைம் என்னென்னா நான் கேண்டீனுக்கே போக முடியல, ரொம்ப பிஸியாக இருந்தோம். இங்கேயும் அங்கேயும் வந்து அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து கேண்டீன் போகவே டைம் இல்லை. 2 நாள் கழிச்சு அப்பப்பா அந்த ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. யாருக்கெல்லாம் ப்ரெட் ஆம்லேட் பிடிக்கும், நீங்கள் எப்படி பண்ணி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் அண்ட் உள்ளங்களே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் அண்ட் உள்ளங்களே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.